இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பூமியில் உஷ்ணமான இடம் எது? கலிபோர்னியாவின் மரண பள்ளத்தாக்கை கின்னஸ் உலக சாதனைகள் அதிகாரப்பூர்வ வெற்றியாளராக பட்டியலிடுகிறது. ஜூலை 10, 1913 அங்கிருந்த பாதரசம் 134 டிகிரி ஃபாரன்ஹைட்டாக அதிக அளவில் உயர்ந்து காணப்பட்டது. மரண பள்ளத்தாக்கின் சில பகுதிகள் சராசரியாக தினசரி 115 டிகிரியை கொண்டிருக்கும். ஆனால் நில வெப்பநிலை இன்னும் மோசமாக இருக்கும். 1972 பிரான்ஸ் கிரீக் என்று அழைக்கப்படும் இடத்தில் 201 டிகிரி கொந்தளிப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது கிரகத்தில் இதுவரை பதிவு செய்யப்படாத வெப்பமான மேற்பரப்பு உஷ்ண நிலை. உண்மையில் பாலைவனங்களில் இன்னும் வெப்பமடையும் பிற இடங்களும் இருக்கின்றன என்பதற்கு ஒரு நல்ல பதிவு இருக்கிறது. பெரும்பாலான மனிதர்கள் பூமியில் வெப்பமான இடங்களில் வசிப்பதில்லை. எனவே உச்சகட்ட வெப்பநிலையை பதிவு செய்ய வானிலை நிலையங்கள் அல்லது சென்சார்கள் இல்லை. மோசமாக புவி வெப்பமடைதல் இன்னும் எதிர்காலத்தில் உண்டு என்று வேதம் சொல்கிறது. தேவன் உலகை அக்னியால் பரிசுத்தப்படுத்தும் காலம் வருகிறது. அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம் என்று வேதம் கூறுகிறது. பயமாக இருக்கிறதா? சரி, அது இருக்க தேவையில்லை. மேலும் அறிந்து கொள்ள நரகத்தை பற்றிய நற்செய்தியை ஆராய இப்பொழுது என்னுடன் இணையுங்கள். இன்று காலைக்கான செய்தியின் தலைப்பு நரகத்தை பற்றிய நற்செய்தி. பகுதி 1. இப்பொழுது நாம் பேசுவதற்கு தொடர்புடைய பொருத்தமான விஷயம் இது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் எதிர்கொள்கின்ற தெரிவுகள் 2 மட்டுமே இருப்பதாக வேதம் தெளிவாக சொல்கிறது. உங்களை சுற்றி இருக்கும் அனைவரும் அரவணைக்கப் போகும் 2 இலக்குகள் உங்களுக்கு இருக்கிறது. வெளிப்படுத்துதல் 20:15 வசனத்தில், ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவராக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். 2 தெரிவுகள் உண்டு: ஜீவன், மரணம். நித்திய ஜீவன் அல்லது அக்னி கடல், நரகம் என்று அழைக்கிறோம். சபையில் இந்த வார்த்தையை சொல்வது எனக்கு எப்போதுமே தடுமாற்றமாக இருக்கும். பெரும்பாலானவர்கள் அந்த வார்த்தையை வேதாகம அர்த்தத்தில் பயன்படுத்துவதில்லை. இது வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. அதை பயன்படுத்துகிற விதத்தை பாராட்டுங்கள். மேலும் நரகத்தின் ஒருங்கிணைந்த விஷயம் என்னவென்றால், இந்த உருகும் இடம்தான். பொதுவாக இதன் கரையில் விழுந்தவுடன் அவர்கள் தொலைந்து போவார்கள். அது மட்டும் அல்லாமல் அவர்கள் அங்கே எரியத் தொடங்குவார்கள். ஆனால் அவர்களுக்கு ஜீவனும் எரிகிற உணர்வும் இருக்கும். அவர்கள் ஓரிரு வினாடிக்குள் எரிந்து போக மாட்டார்கள். அக்னியும் கந்தகமும் நிறைந்த வேதனைக்குரிய சொல்லார்த்தமான ஒரு இடம் அது. பாவிகளுக்கு 2ஆம் வாய்ப்பு என்று ஒன்றுமில்லை. தகிக்கும் அக்னி ஒருபோதும் அணையாது. நேரத்திற்கு நேரம், நாளுக்கு நாள், வாரத்துக்கு வாரம், மாதந்தோறும், வருடந்தோறும் மற்றும் மில்லனியம் ஆண்டாக எரிந்து கொண்டே இருக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் உருண்டு கொந்தளித்து கூச்சலிட்டு இரக்கத்துக்காகவும் கிருபைக்காகவும் அழுவதினால் ஒருபோதும் அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இந்த உருகிய கந்தகத்தின் மேற்பரப்பில் நீந்திச் செல்ல சமாளிப்பார்கள். ஆண்டவரே, எவ்வளவு காலம் என்று கேட்கும்போது, இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களை மீண்டும் ஆண்டவர் கீழே தள்ளுவார். இப்படிதான் இது நம்பப்படுகிறது. நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். பொதுவாக பாப்டிஸ்டுகள், அநேக சுவிசேஷகர்கள் நரகத்தை குறித்து இதைத்தான் நம்புகிறார்கள். சிலர் அதை கொஞ்சம் மென்மையாக சொல்ல முயற்சிக்கிறார்கள். அவர்கள் அதை தேவனிடமிருந்து நித்தியமான பிரிவு என்கிறார்கள். நீங்கள் அவற்றை கொஞ்சம் இறக்கி, சரி, இந்த இழந்து போன ஆத்மாக்கள் என்ன அனுபவிக்கிறார்கள்? சரி, அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் அக்னியும் கந்தகமுமான கடலிலே வாதிக்கப்படுவார்கள். வேதத்தில் சில தவறான வசனங்கள் அடிக்கடி தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. நான் சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளப் போகிறேன். தொடர்ந்து அடுத்த வாரமும் அதை குறித்து நாம் பேசுவோம். ஆனால் இன்றைய விளக்க காட்சியில் இந்த தலைப்பில் சில நற்செய்திகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். தவறான புரிதல்களில் சிலவற்றை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஏனென்றால் நரகத்தின் இந்த பொதுவான பாரம்பரிய கண்ணோட்டம் பழைய ஏற்பாட்டில் அல்லது புதிய ஏற்பாட்டில் கற்பிக்கப்படுகிறவைகள் அல்ல, ஆதிகால சபைகளால் நம்பப்படுவதும் அல்ல. இது இருண்ட காலங்களில் சிதைக்கப்பட்டு அச்சத்தால் ஜனங்களை விரட்ட தேவாலயத்தால் சுரண்டப்படுகின்ற ஒன்று. அநேக ஜனங்கள் இந்த விஷயத்தை பற்றிய பயத்தால் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த பயத்தால் தேவனின் இயல்பு சிதைக்கப்படுகிறது. வேதம் உண்மையில் என்ன கற்பிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். முதலாவது, யாராவது இப்போது நரகத்தில் எரிந்து கொண்டிருக்கிறார்களா? இதை குறித்து வேதம் என்ன கற்பிக்கிறது? 2 பேதுரு திரையில் வசனங்கள் காண்பிக்கப்படுகிறது. நீங்கள் அவற்றை எழுதி வைத்துக் கொள்வீர்கள். உங்கள் கைகளில் ஒரு திட்ட வரைவு இருக்கும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் தேவபக்தியுள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும்
அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக இரண்டு குழுவினர்கள். தேவ பக்தியுள்ளவர்கள், அக்கிரமக்காரர்கள். நியாய தீர்ப்பு நாளில் ஆக்கினைக்குள்ளானவர்களாக. அப்படியானால் அக்கிரமக்காரர்கள் எப்போது தண்டிக்கப்படுவார்கள்? நியாய தீர்ப்பு நாளில். அந்த நாள் அவர்கள் மரித்த நாள் அல்ல. ஒரு பெரிய நியாய தீர்ப்பு நாள் வருகிறது. யோவான் 12:48. இயேசு, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதொன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று சொல்கிறார். அந்த பெரிய நியாயம் தீர்ப்பு நாளில் கிறிஸ்து அந்த எதிர்காலத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார். மேலும் நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று சொல்கிறார். அவர்கள் இன்னும் நியாயம் தீர்க்கப்படவில்லை. அவர்கள் இதுவரை தங்கள் பலனை பெறவும் இல்லை. இன்னும் சந்தேகம் இருந்தால் இயேசு சொன்ன உவமையை பார்க்கும்போது அது தெளிவாக புரியும். மத்தேயு 13:40 வசனம். கோதுமை மற்றும் களைகள் உவமை உங்களுக்கு தெரியுமா? இங்கே ஒரு மனிதனுக்கு ஒரு வயல் இருப்பதை பற்றி இயேசு பேசுகிறார். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போகிறான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானனுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து அவைகளை பிடுங்கி போட சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், வேண்டாம், நீங்கள் கோதுமையை கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். களைகளை பிடுங்கி சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையை சேர்த்து வையுங்கள் என்றான். ஆகவே இயேசு சீஷர்களுக்காக அந்த உவமையை விளக்குகிறார். அதனால் எந்த விதமான தவறான புரிதலும் அவர் சொல்லவில்லை. மத்தேயு 13:40 வசனம். ஆதலால் களைகளைச் சேர்த்து அக்னியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். இயேசு வரும்போது அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். துன்மார்க்கர்கள், இழந்து போனவர்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். சரி, நாம் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம், அங்கே ஒரு அக்னி சூளை இருக்கிறது. ஆனால் அவைகள் இன்னும் எரியவில்லை என்பதை நாம் அறிகிறோம். ஏனெனில் நியாய தீர்ப்பு நாள் உண்டாகவில்லை. இந்த அறுவடை இன்னும் நடக்கவில்லை. துன்மார்க்கர்களின் உயிர் தெழுதல் இன்னும் நடக்கவில்லை. இது இன்னும் எதிர்காலத்தில் தான் நடக்கவிருக்கிறது. இதிலே சில நற்செய்திகளை கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது யாரும் நரகத்தில் இருந்து கொண்டிருக்கவில்லை. எனவே இப்போது தங்கள் ஆத்துமாக்களை இழந்து போனவர்கள் எங்கே? யோவான் 5:28-29. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். சத்தத்தை கேட்கும் காலம் வரும். எதிர்வினை சொல். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் என்று இயேசு பதிலளிக்கிறார். அதுதான் முதல். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். வேதம் சொல்வது இதைத்தானா? மற்றும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அது தண்டனையின் உயிர்த்தெழுதல். தானியேல் 12 பேசப்படுகிறது. எதிர்காலத்தை குறித்து இயேசு சொன்னார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4 சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னர் ஆத்துமாக்களை இழந்து போனவர்களின் உயிர்த்தெழுதல் 1000 ஆண்டுகளின் முடிவில் நடக்கும். வெளிப்படுத்தல் 20 வேதம் நமக்கு சொல்கிறது, மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுந்தால், ரட்சிக்கப்பட்ட அனைவரும் முதலில் உயிர்த்தெழுந்தால், மரித்தவர்களில் மீதமுள்ளவர்கள் யார்? கிறிஸ்துவுக்குள் மரிக்காதவர்கள், ஆத்துமாக்களை இழந்து போனவர்கள். வேதம் பேசும் தண்டனையின் அல்லது கண்டனத்தின் உயிர்த்தெழுதல் அதுதான். இது எதிர்காலத்தில் நடக்கும். இதுவரை நடக்கவில்லை. சரி, அடுத்த கேள்விக்கு செல்வோம். பாவத்தின் இறுதி விளைவு என்ன? ஆம், வேதத்தில் சொல்லப்படும் விஷயம் என்னவென்றால், யாக்கோபு 1:15, பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். எனவே 2 பலன்கள் கிடைக்கும். ஒன்று ஜீவன், மற்றொன்று மரணம். மோசே சொன்னார், உபாகமம் 30 இஸ்ரவேல் புத்திரர் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நுழைவதற்கு முன்பு, இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் என்கிறார். ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் ஆசை. உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை என்றால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள், மரித்து போவீர்கள். பாவத்தின் இறுதி முடிவு அக்னியில் நித்திய ஜீவன் அல்ல. அது வேதத்தில் சொல்லப்படவில்லை. நீங்கள் அழியாத ஆத்மாவை பெற்றிருப்பதாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. நான் இங்கு நிறுத்தி உங்களிடம் கேட்கிறேன், வேதத்தில் ஒரு வசனத்தை எனக்கு காட்டுங்கள். உங்களுக்கு அழியாத ஆத்மா இருப்பதாக வேதம் சொல்கிறதை காட்டுங்கள். தேவன் அழியாதவர், ஆனால் அழியாதது உயிர்த்தெழுதலில் கொடுக்கப்படுகிறது. இப்போது யாரும் அழியாமையை கொண்டிருப்பதில்லை. நம் சரீரங்கள் சாவுக்கு ஏதுவானது என்று அழைக்கப்படுகின்றன. இயேசு வரும்போது இந்த மரணமானது அழியாத நன்மைகளை கொண்டு இருக்கும். யோவான் 3:16. நிச்சயம் முதலில் ரோமரில் இருந்து ஒன்றை வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன். ரோமர் 6:23 படிப்போம். பாவத்தின் சம்பளம் மரணம்.
தேவனுடைய கிருபை வரமோ கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இங்கே எல்லோருக்கும் 2 விருப்பங்கள் இருக்கும். நான் உங்களுக்கு ஒன்றை நிச்சயமாக சொல்ல முடியும். இங்கே எல்லோரும் அந்த 2 விருப்பங்களில் ஒன்றை பெற்றிருப்பார்கள். அந்த 2 விருப்பங்கள் என்ன? ஒன்று மரணம். பாவத்தின் சம்பளம் அக்னியில் நித்திய ஜீவன் என்று அவர் சொல்லவில்லை. அவர் சொல்கிறார் பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். இயேசு நம் பாவங்களுக்காக மரித்தாரா? நம் பாவங்களுக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டாரா? இயேசு சாதாரணமாக விழுந்து போனவராக மரித்தாரா அல்லது பாடுபட்டு நமக்காக மரித்தாரா? எனவே பாவத்திற்கான சம்பளம் மரணம் மட்டுமல்ல, இறுதியான மோசமான தண்டனைதான் மரணம். ஆகவே அவர் பாடுபட்டு மரித்தார். நம் சார்பாக இயேசு செய்த தியாகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், நமக்காக அவர் மரித்தார் என்று நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், நம்முடைய பாவங்களுக்காக நாம் பாடுபட்டு மரிக்கக்கூடும். இது அர்த்தமுள்ளதாக தெரியவில்லையா? யோவான் 3:16 2 தெரிவுகள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 2 தெரிவுகள் மட்டுமே இருக்கின்றன. ஒரு தெரிவு அக்னியில் நித்திய ஜீவன் அல்ல, அழிந்து போவது என்பது வாழ்க்கை இல்லாமல் போவது. ஒன்று அழிந்து போவார்கள் அல்லது நித்திய ஜீவனை அடைவார்கள். இயேசு யோவான் 3:16 தெளிவுபடுத்தி இருக்கிறார். அடுத்த கேள்வி எண் 4. நரக அக்னியில் துன்மார்க்கர்களுக்கு என்ன நடக்கும்? சங்கீதம் 37:10 நான் 20 படிக்கிறேன். நீங்கள் முழு சங்கீதத்தையும் படியுங்கள். நரக அக்னியில் துன்மார்க்கர்களுக்கு என்ன நடக்கும்? இங்கே நாம் படிப்போம். இன்னும் கொஞ்ச நேரம்தான். அப்போது துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. அவர்கள் இருக்க மாட்டார்கள். அதாவது ஏற்கனவே இருப்பதை விவரிக்க வேறு எந்த சொற்களை பயன்படுத்துவீர்கள்? அவர்கள் இருக்க மாட்டார்கள். துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள். கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் இனத்தை போல் புகைந்து போவார்கள். அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள். சில போதகர்கள் ஆம் சரி, அது உண்மைதான், சரீரம் அனைத்தும் அக்னியில் அழிந்து போகும், ஆனால் ஆத்துமா என்றென்றும் எரிந்து கொண்டே இருக்கும் என்கிறார்கள். ஆனால் இயேசு பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்றார். உண்மையில் அது எசேக்கியேலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார், சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். மத்தேயு 10 ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். எரிவது சரீரம் மட்டுமல்ல, ஆத்துமாவும் சரீரமும் தான். மல்கியா 4:1 இது நம் வேத வாசிப்பில் இருந்தது. இதோ சூளையைப் போல் எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் இங்கே பயன்படுத்துகிற சொற்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும். நான் உங்களுக்கு இன்னும் ஒன்றை சொல்கிறேன். நான் உங்களுக்காக இந்த எண்ணத்தை தொகுத்து சொல்ல முயற்சிக்கிறேன். வெளிப்படுத்துதல் 21:7-8. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். இதில் நற்செய்தி இருக்கிறது இல்லையா? நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஒரு பக்கத்தில் உங்களுக்கு ஆடு கிடைத்திருக்கிறது. அவை நித்திய ஜீவனை பெறுகின்றன. அவைகள் ரட்சிக்கப்பட்டவைகள். ஆனால் இது 8 வெளிப்படுத்துதல் 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். வெளிப்படுத்துதல் 20:9. நரகம் எங்கே எரிந்து கொண்டிருக்கிறது? மில்லினியத்தின் முடிவில் தேவனின் நகரத்திற்கு எதிராக அந்த இழந்த சக்திகளை சாத்தான் ஒருங்கிணைக்கும் போது அவர்கள் பூமியெங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்னி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. புதிய எருசலேமை சுற்றி உருவாக்கி அக்னி கடல் மழை பொழியும். அது பூமியில் இருக்கிறது. எனவே நரகம் எரியப் போகிறது பூமியின் மேல். இன்னும் சில வசனங்களை தருகிறேன். நீதிமொழிகள் 11:31. இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே, துன்மார்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். ஒவ்வொருவரும் குற்றம் செய்கிற இடத்திலேயே தங்கள் பலனை அடைந்து தீரப்போகிறார்கள். சரியாக இந்த லோகத்தில். 2 பேதுரு 3:10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். எனவே அதில் எப்பொழுதும் கவனம் செலுத்துவோம். அந்த நியாய தீர்ப்பு இங்கேயே நடக்கும். நரகம் இந்த பிரபஞ்சத்தில் எங்கும் இருக்கப் போகிற ஒரு குகை அல்ல. அது உருகும் அக்னியால் நிரம்பியிருக்கும். நரகம் இந்த பிரபஞ்சத்தில் எங்கும் காணப்படும் ஒரு குகை அல்ல. அது பூமியின் மேற்பரப்பில் தான் இருக்கும். நண்பர்களே, எங்கும் செல்ல வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்றைய விளக்க காட்சியின் மீதமுள்ள பகுதிகளுக்கு நாங்கள் திரும்புவோம். தேவன் அன்பானவராக, தேவன் நல்லவராக இருந்தால் ஏன் அவர் சாத்தானை உருவாக்க வேண்டும்? மேலும்
பாவிகள் மீதான தண்டனையை அளவிடுவதற்காக சாத்தானை நரகத்தின் மேற்பார்வையாளராக தேவன் ஏன் இருக்க விரும்புகின்றார்? உலகெங்கிலும் மில்லியன் கணக்கான ஜனங்கள் இந்த விஷயங்களை நம்புகிறார்கள். ஆனால் வேதாகமத்தில் எங்கும் இந்த யோசனையை நீங்கள் காண முடியாது என்று நான் சொன்னால் என்ன செய்வது? அது தேவனை குறித்த உங்கள் பார்வையை மாற்றுமா? அதனால் தான் பிசாசு நரகத்திற்கு பொறுப்பாளியா என்று அழைக்கப்படும் அழகாக விளக்கப்பட்ட ஆய்வு வழிகாட்டியை உங்களுக்கு அனுப்புவதில் நம்பிக்கையாயிருக்கிறோம். இந்த சக்தி வாய்ந்த வேதாகம ஆதாரம் சாத்தானை குறித்த முக்கிய கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது. அவன் எங்கிருந்து வந்தான், ஏன் தேவன் அவனை உண்டானதிலிருந்து பறிக்கவில்லை என்று வேதம் கூறுகிறதை இது விளக்குகிறது. உங்கள் இலவச நகலை பெற திரையில் காணும் தொலைபேசி எண்ணில் அழைத்து சலுகை எண் 311 கேட்கவும், வலைதள முகவரியை பார்வையிடவும், இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை படித்த பிறகு நம்பிக்கையுடன் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய விளக்க காட்சியின் மீதமுள்ள பகுதிக்கு சென்று தேவனின் வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான உண்மைகளை கற்றுக்கொள்வோம். நரகம் எங்கே இருக்கும் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பது முக்கியம். இந்த கிரகத்தில் தேவன் புதிய பூமியை உருவாக்க விரும்புகிறார் என்பது தெளிவாகிறது. ஏனெனில் இரண்டும் ஒன்றாக இணைந்திருக்க முடியாது. அதாவது நரகத்தின் அக்னி வெளியே செல்ல வேண்டும். ஆறாவதாக, உண்மையில் ஒரு நற்செய்தி என்று நான் கருதும் மிக முக்கியமான விஷயத்தில் இதுவும் ஒன்று. துன்மார்கன் அக்னியில் எவ்வளவு காலம் துன்பப்படுவான்? நல்லது, வேதம் நமக்கு சரியான நேரத்தை சொல்லவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். ஏனெனில் அது நபருக்கு நபர் மாறுபடும். வெளிப்படுத்தல் 22:12 இயேசு சொன்னார், வேதத்தின் கடைசி அதிகாரம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. ஒவ்வொருவரும் அவருடைய கிரியைகளின்படி பலனை அடைவார்கள். அதன் அர்த்தம் ஒவ்வொருவருக்கும் மாறுபட்ட விஷயங்கள் இருக்கின்றன. அதற்கான பலன்கள் மாறுபடும். எல்லோரும் நித்தியமாக அக்னியில் எரிவோம் என்றால் எல்லோரும் ஒரே பலனை தான் பெறுவார்கள். மாறுபாடு இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லது, சிலர் மற்றவர்களை விட எரிகிற அக்னி சூளையில் அதுதான் பதிலாக இருக்கும். கவனியுங்கள், உங்களுக்கு நித்திய அக்னி கிடைக்குமானால் நித்திய அக்னியிலே தான் கிடப்பீர்கள். உங்களுக்கு கிடைத்திருப்பது எவ்வளவு அநியாயமானது என்பதை குறித்து சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு தெரியும், வரலாற்றிலிருந்து நீங்கள் சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயத்தை சிந்தியுங்கள். போல் பாட் அல்லது அடால்ஃப் ஹிட்லர். ஹிட்லரை விட மோசமாக ஸ்டாலின் கொல்லப்பட்டார் என்று சிலர் நினைக்கிறார்கள். நீங்கள் இழந்து விட்டதாக கருதும் உங்கள் மிகப்பெரிய காரியத்தை தேர்ந்தெடுங்கள். நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவர் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன என்று சொல்கிறார். தேவதூதர்கள் எரிகிற அக்னி கடலிலே அவனை தூக்கி எறிந்து விடுவார்கள். அதில் நீங்கள் இளம் வயதினரை கூட பார்க்கலாம். அவன் கணக்கு ஒப்புவிக்கும் வயதை கடந்து விடுகிறான். நன்கு தெரிந்து கொள்ளும் அளவுக்கு வயதாகி விடுவான். ஆனால் அவன் தேவனை நிராகரித்தவன். தனது சொந்த வாழ்க்கையை தெரிந்து கொள்கிறான். ஆண்டவர் சொல்வார், மன்னிக்கவும், நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை. அடால்ஃப் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக நீ என்றென்றும் அக்னியில் தள்ளப்படுவாய் என்று. அது நீதியாகுமா? இல்லை, நான் சொல்கிறேன், இது நம் விஷயத்தில் முற்றிலும் மீறினது. நல்லது, வேதம் தெளிவாக சொல்கிறது. பலவித தண்டனைகள் இருப்பதாக இதில் சொல்லப்படுகிறது. அது குறித்து இன்னும் சில வசனங்களை சொல்கிறேன். மத்தேயு 10:28 ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். இதை நான் ஏற்கனவே மேற்கோள் காட்டியிருக்கிறேன். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். எனவே நரகத்தில் துன்மார்க்கர் அழிக்கப்படுவார்கள். மத்தேயு 16 அவனவனுக்கு பலனளிப்பார். 16:27 அவனவன் கிரியைக்கு தக்கதாக. எல்லோரும் மறுபடியுமாக நாம் எதற்காக ரட்சிக்கப்பட்டோம்? கிரியைகளினாலா, விசுவாசத்தினாலா? துன்மார்கரின் நியாய தீர்ப்பில் பயன்படுத்தப்படும் ஒரே விஷயம் கிரியைகள். அக்னி இறுதியில் வெளியேறுமா? ஏசாயா 47:14 இதோ அவர்கள் தாளடியைப் போல இருப்பார்கள், நெருப்பு அவர்களை சுட்டெரிக்கும் என்று அது கூறுகிறது. துன்மார்கரை பற்றி பேசுகிறது. அவர்கள் தங்கள் பிராணனை அக்னி ஜுவாலையின் என்று விடுவிப்பதில்லை. அது குளிர் காயத்தக்க தழலும் அல்ல, எதிரே உட்காரத்தக்க அடுப்பும் அல்ல, ஒரு நிலக்கரி கூட மிச்சமாகாது. மல்கியா 4:3 துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். துன்மார்களின் நியாய தீர்ப்புக்கு பிறகு நாம் புதிய எருசலேமுக்கு செல்வோம். அவர்கள் என்றென்றும் எரிக்க தகுதியுடையவர்கள் என்றால் அவர்கள் அனைவரும், பிசாசு மற்றும் அவனுடைய தூதர்கள் உட்பட அனைவரும் எரிக்கப்படுவார்கள். அது யார்? அது லூசிஃபராக இருக்க வேண்டும். வேதம் எசேக்கியேலில் கூட சொல்கிறது, ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்னியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள் மகா பயங்கரமாய். இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய். நெப்போலியன் புத்திசாலித்தனமாக செய்ததைப் போல ஹிட்லர் சிறையிலிருந்து தப்பிப்பதை குறித்து நீங்கள் என்றென்றைக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. மற்றொரு வேதனை எழுகிறது. அவர் நிரந்தரமாக தீர்க்கப்பட போகிறார். என்றென்றைக்குமாக எரிந்து கொண்டிருக்கும் அக்னி அநேகமாக இரவும் பகலும். நம்முடைய அடுத்த ஆய்வில் அந்த வசனங்களை விளக்குகிறேன். மீண்டும் வெளிப்படுத்தல் 21:4-5 வசனங்கள். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை. கவனியுங்கள்,
துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, ரட்சிக்கப்பட்டவர்களுடைய இனி அழுகை இல்லை என்று அவர் சொல்லவில்லை. அவர் ஒரு புதிய உலகத்தை குறித்து பேசுகிறார். ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமி. இனி அழுகை இருக்காது, எங்கும் இனி அழுகை இருக்காது, இனி வருத்தமும் இல்லை. கத்தி கூச்சலிட்டு ஆண்டவரின் நற்செய்தியை பரப்பும் ஜனங்களால் நிரப்பப்பட்ட இந்த பரந்த கிடங்கை நீங்கள் எவ்வாறு வைத்திருக்க வேண்டும்? இனி வருத்தம் இல்லை. ஆம், கோட்பாட்டு ரீதியாக உலகின் பெரும்பான்மையானோர் தங்கள் ஆத்துமாக்களை இழந்துவிட்டால் நித்தியத்திற்காக எரிகிற அக்னியில் திகைப்பும் அழுகையும் பில்லியன் கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லும் நற்செய்தி, இனி வேதனை, வலி இல்லை. நாம் அனைவரும் மூளைச்சலவை செய்யப்பட வேண்டியதில்லை. அப்போது அந்த வாழ்க்கையில் நமக்கு தெரிந்த எவரையும் நினைவில் வைத்துக் கொள்ள முடியுமா? நாங்கள் உங்களுக்கு சொல்வது, ஆண்டவர் நம்மை அப்படி செய்ய போகிறார், அதனால் என்ன நடக்கப் போகிறது என்று நமக்கு தெரியாது, இல்லையா? இப்போதே என்னை ஒரு துறவியாக ஆக்கி இப்போதே எல்லா துன்பங்களையும் மறக்கச் செய்ய வேண்டும். ஆனால் அவர் அப்படி செய்ய மாட்டார். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஏனெனில் தங்கள் ஆத்துமாக்களை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இழந்து போனவர்கள். ஆகவே அவர்கள் துன்பப்படுவார்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் துன்பத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். நிச்சயமாக அவர்கள் நித்தியமாக தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டவர்கள். ஆம். அவர்கள் நித்தியமாக அழிக்கப்படுபவர்கள். ஆம். அவர்கள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற எரிகிற நித்திய அக்னியிலே அழிந்து போவார்கள். அவர்கள் என்றென்றும் எரிந்து கொண்டிருப்பார்கள். உண்மையில் துன்மார்கருக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை, அது எப்படி முடிவுக்கு வரப்போகிறது என்பதை வேதத்திலிருந்து நமக்கு ஒரு நிகழ்வு சொல்கிறது. சோதோம் மற்றும் குமோரோவின் நிகழ்வை உங்களில் எத்தனை பேர் நினைவில் வைத்திருக்கிறீர்கள்? வேதத்தில் அங்கே சொல்கிறது, ஆதியாகமம் 19:24. நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். எனக்கு 16 வயதாக இருந்தபோது நாங்கள் ஒரு படகில் வாழ்ந்தோம். அதில் மத்தியதரை கடலை சுற்றி நாங்கள் பயணம் செய்தோம். அவர்கள் எங்களை அழைத்துச் சென்ற இடங்களில் ஒன்று பாம்பியின் இடிபாடுகள். அது வெசூவியஸ் சுழல் வடிவ மலையின் அடிவாரத்திலிருந்து வெகு தொலைவில் இல்லை. சுமார் கிபி 79 அது வெடித்தது. அப்போது பாம்பே, ஹெர்குலேனியம் நகரங்களில் சாம்பல் மற்றும் கந்தகத்தால் மழை பொழிந்த நகரங்கள் சின்ன பின்னமாகின. அதில் சிலர் தப்பினார்கள். பிளைனி தி எல்டர் தனது உறவினருக்கு எழுதிய கடிதத்தில் இதை குறித்து பேசினார் என்று நினைக்கிறேன். மேலும் இதன் அடிபாகம் கடல் மட்டத்திற்கு கீழே இருப்பதால் சிலர் உண்மையில் வெளியேறினார்கள். கீழே இருந்து வந்த வாயுக்களிலிருந்தும் மற்றும் சாம்பல் மேகத்திலிருந்தும் ஏராளமான ஜனங்களால் தப்பிக்க முடிந்தது. அது அப்போதைய ரோமானிய பேரரசின் லாஸ் வேகாஸ் ஆனது. பிரெஸ்கோ ஓவியங்களிலிருந்து நீங்கள் இதை பார்க்கலாம். அவர்களை வரைந்த கொடூரங்கள் கிடைத்திருக்கின்றன. உயிர் பிழைத்தவர்களை கேவலமான படங்களாக வரைந்திருக்கிறார்கள். 1874 இதை கண்டுபிடித்தனர். இது 20 அடி சாம்பலுக்கு அடியில் புதைக்கப்பட்டிருந்தது. அதை அகழ்வாராய்ச்சி செய்து வருகின்றனர். அது கூட அனைத்தும் இன்னும் தோண்டப்படவில்லை. ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஒரு குழிக்கு வந்து நினைப்பார்கள், ஒரு நொடி காத்திருப்பார்கள், இங்கே ஏதோ இருக்கிறது என்று. அதனால் அவர்கள் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை கலந்து அதில் ஊற்றுவார்கள். அதை உலர விடுவார்கள். அதிலிருந்து சாம்பலை எடுத்துச் செல்வார்கள். அதில் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பார்கள். ஜனங்களின் இந்த பேய் வடிவங்கள் வாழ்ந்த உண்மையான ஜனங்கள். அடிப்படையில் எரிக்கப்பட்டவர்கள். அவர்கள் மரித்து விட்டார்கள். ஆனால் அந்த நகரங்களில் இறந்து அவர்களின் உடல்கள் சிதைந்தவுடன் அங்கு ஒரு வெற்றிடத்தை அது விட்டு சென்றிருக்கிறது. பரலோகத்திலிருந்து அக்னி மழை பெய்தது. நீங்கள் சொல்லலாம், பாம்பி நகரத்தை அது எரித்தது என்று. ஒரு இளைஞனாக நான் பார்த்தபோது அது என் மீது ஒரு ஆழமான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தியது. என் எதிர்காலம் என்ன ஆகும் என்பதை குறித்து கவலைப்பட்டேன் நான். சோதோமுக்கும் குமோரோவுக்கும் நடந்ததை விட மாற்றுக்காரியம் ஒன்றும் நடந்துவிடாது என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 19:24. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் குமோரோவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வருஷிக்க பண்ணி. லூக்கா 17:28-30 அதிகாரத்தில் உலக முடிவை விவரிக்கும் இயேசு அதை ஒத்ததாகவே இருக்கும் என்று சொல்கிறார். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வருஷத்து எல்லோரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். இங்கே ஒரு கேள்வி. சோதோம் மற்றும் குமோரோவானது அக்னி எப்படி சுட்டரிக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவை இன்றும் எரிந்து கொண்டு இருக்கிறதா? நான் இன்னும் ஒன்றை கொடுக்கிறேன். யூதா 1:7. அப்படியே சோதோம் குமோரோ பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி, நண்பர்களை, அது இன்று இருந்ததை விட அன்று மிக மோசமாக இருந்திருக்க முடியுமா? சொல்லுங்கள், மோசமாக இருந்திருக்க முடியுமா? ஒரு உலகத்தில் அவர்களின் தலை விதிகளை நாம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து. அந்நிய மாம்சம் எதை குறிக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இயற்கைக்கு மாறான சிற்றின்பத்தில் மூழ்கி இருக்கிறவர்கள்.
அவர்கள் நமக்கு ஒரு பாடமாயிருக்கிறார்கள். இதை கவனியுங்கள். தண்டிக்கப்படுவார்கள். அவர்கள் நித்திய அக்னியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. சோதோம் மற்றும் கொமோரா நித்திய அக்னியால் எரிந்து போனது. ஆண்டவர் அதை நித்திய அக்னி என்று ஏன் அழைக்கிறார்? ஏனென்றால் அந்த நகரங்களுக்கு அந்த அக்னி செய்தது நித்தியமானது. அவைகள் ஒருபோது மீண்டும் கட்டப்பட முடியாது. இன்றும் இடிபாடுகளாகவே இருக்கிறது. இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறதா? இல்லை. மீண்டும் 2 பேதுரு 2:6 சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்தேன் என்கிறார். உதாரணம் என்ன? அவைகள் சாம்பலாக மாறின. அவர்கள் நித்திய அக்னியில் சுட்டரிக்கப்பட்டார்கள். அவர்கள் இன்னும் எரிந்து கொண்டிருக்கவில்லை. துன்மார்கருக்கு நடக்கப் போவதை குறித்து நாம் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. அடுத்த காரியத்துக்கு செல்லலாம். நரகத்தை பற்றி நாம் கற்றுக்கொண்ட நற்செய்தி என்னவென்று பார்ப்போம். முதலாவது, இப்போது யாரும் நரகத்தில் எரிந்து கொண்டிருக்கவில்லை. ஆமென் என்று சொல்ல முடியுமா? அந்த யோசனையால் ஆக்கினைக்குள்ளான ஜனங்களுக்கு இது ஒரு நற்செய்தி. இரண்டாவதாக, யாரும் நரகத்தில் என்றென்றைக்கும் எரியப் போவதில்லை. அங்கு அக்னி கடல் இருக்கிறது. என் பாப்டிஸ்ட் நண்பர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் நினைக்கிறீர்கள், நீங்கள் எல்லோரும் அக்னியை நம்ப வேண்டாம், நரக அக்னியை நம்ப வேண்டாம். என் நரக அக்னி உங்கள் நரக அக்னியை விட சூடானது. ஏனென்றால் என் நரக அக்னி அவற்றை எரித்துவிடும் மற்றும் உங்கள் நரக அக்னி அவற்றை எப்போதும் வறுத்தெடுக்கும், இல்லையா? எனவே ஆம், நாம் நரக அக்னியை நம்புகிறோம். ஆனால் அது எப்போதும் எரியாது. அதை வேதத்திலிருந்து பார்த்தோம். நரக அக்னி பாவிகளை அவர்களின் துயரத்திலிருந்து வெளியேற்றும். நீங்கள் எப்போதாவது அதை நினைத்திருக்கிறீர்களா? பாவிகள் சந்தோஷமாக இருப்பதில்லை. குணப்படுத்த முடியாத நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மிருகத்தைப் போல ஆண்டவர் பாவிகளை அவர்களின் துயரத்திலிருந்து வெளியேற்றப் போகிறார். மற்றும் உங்களுக்கு தெரியும், அது உண்மையில் அன்பும் இரக்கத்தின் செயல். ஆத்துமாக்களை இழந்தவர்களை அவர் கையாளும் விதத்தில் கூட. நரக அக்னி இப்பிரபஞ்சத்தை பரிசுத்தமாக்கும். இனி பாவமோ பாவிகளாகவோ இருக்கப் போவதில்லை. எல்லா விஷயங்களும் பரிபூரணமாகவும் பரிசுத்தமாகவும் இருக்கப் போகிறது. அது ஒரு நல்ல செய்தி. உலகில் பெரும்பாலானவர்கள் தவறான முடிவை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாரையும் இழக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் இயேசு தம்மீது எடுத்துக்கொண்ட பாடுகள் உங்கள் வேதனைகள். அதனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது? இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார்? மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள். ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதினால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.